பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். இன்று செய்திகளாக பரிசுத்த ஒரு நாள் இந்த காலை உங்களை சந்திக்கக்கூடியதாக தேவன் ஏற்படுத்தின நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவ சமூகத்திலிருந்து பேசுவது நான் அல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று லூக்கா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி தேவன் அனுதினம் நடத்துவர் அவர்தான். வினாடிக்கே கைவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இந்த தேசத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை சொல்ல முடியும். மகிழ்ச்சியன் என்று சொன்னால் அரசியல் கிடையாதுங்க. தேவன் சில விஷயங்களில் சரியாக திட்டமாக அழகாக சொல்லிக் கொடுப்பார். நீ கேளுங்கள் நான் கொடுப்பேன்றார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கேட்டது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை தான். அது நடந்துச்சு, நடக்காதெல்லாம் இல்லை, நடந்துச்சு. எல்லாருமே சந்தோஷம் அடைந்தது நான் கண்டேன். அந்நிய கண்களில் சொந்த கண்ணில் காணும்படி செய்தார். அப்போ 29ஆம் தேதி காலையில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு செல்ல பிராணி கத்தி கொண்டிருப்பதை பார்த்து நான் எழுந்து சர்ச்சையை விட்டு வெளியே வந்தால் துடிக்குது. மனுஷன் அடித்து துடிக்கலை, இல்லை வேற செல்ல பிராணி கடித்து துடிக்கலை. வெயில் உஷ்ணத்தால் அதில் வெளியே நிற்க முடியாத ஒவ்வொரு வீட்டுக்காண்ட போகப்படும் போதெல்லாம் அதை விளக்கும்படி என்ன பண்ணாங்க. அது ஒரு குட்டி, அது பார்த்தீங்கன்னா அது இழந்து போகும்போது நான் என்ன பண்ணேன், சர்ச் கதவை திறந்த உடனே அது கடகன்னு ஓடியாந்து உள்ள என்னுடைய காலை வந்து நின்றுச்சு. விட்டுட்டேன் நான், அது போய் படுத்துச்சு. அந்த இரவு கடவுள்கிட்ட நான் கேட்டேன், தேவரே ஒரு மனிதனுடைய தவறை அதை சுட்டி காட்ட யாரை வைத்தென்று சொன்னால் இந்த செல்ல பிராணி வச்சு தான். சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லியிருக்கிறீர், இதை வாழ வைத்தால் அந்த வார்த்தைக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஜெபிச்சோம். அப்போ சபையாருமே 30ஆம் தேதி ஜெபிக்கிறோம். 30ஆம் தேதி கண்டிப்பாக நைட் மாதத்துக்கு ஒரு முறை கடைசி நாளில் ப்ரேயர் நடக்கும். அப்போ அந்த 11:30 மணிக்கே முடித்து 12 மணிக்கு அந்த ஒரு நாள் வரும்போது எல்லாம் கேக்கெலாம் கொடுத்து சந்தோஷப்பட்டு அனுப்பிச்சாச்சு. ரெண்டாவது விஷயம் அதில் என்னடானா, எனக்கு திருமண காலம் 35 வருஷம் 1ஆம் தேதி காலையில் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு கேக்கு நைட்டே கொடுத்துட்டு, அவங்க கொஞ்சம் தன்னால் இயன்றபடி தானே கொடுக்க முடியும், இருப்பது போதும் என்ற மனதுடையவன் நான். அப்போ நான் அதை ஒரு சிலர் சொல்லிக்கலாம், அது சின்ன சின்ன காணிக்கைகளை அது பண்ணாங்கன்னா நம்ம அதை யாருமே இந்த வாட்டி யாரையும் நான் ஏன் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன்னா, எதையும் சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு நான் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, உயர்ந்த நிலைமையில் இருக்கப்படும் போதோ இல்லை அந்த காலகட்டத்தில் நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்திக்காமல் இப்போ எதிர்பார்க்கும் போது அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டோம்னா அது நம்முடைய ஊழியத்துக்கு அது ஒரு பலவீனம் ஆகிடும். அப்போது இந்த ஊழியத்தை 35 ஆண்டுகளை கத்தர் கொடுத்தார் என்று சொல்லி அதனுடைய பகிர்ந்து தான் அணை கொடுத்து கடந்து பயணிட்டோம். இது இரவு 30ஆம் தேதி இரவு நடக்குது. பழைய முடிஞ்சிச்சு. 1ஆம் தேதி அதிகாலையில் 3 மணிலேருந்து கரண்ட்டு கிடையாது. சரி, கரண்ட் இல்லைன்னு சொல்லி வெளியே இருந்து வந்தால் இரவு என்ன ஜெபித்தமோ கர்த்தர் அதனுடைய வாசலை திறக்கப்பட்டார். சங்கீத புத்தகத்தில் 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், வானத்தின் கதவுகளை தேவன் திறந்தார். அப்போ அந்த கதவு திறந்தன்னா வச்சுங்க, சந்தோஷமான ஒரு காற்று. கரண்ட் கிடையாதுங்க, இருந்தாலும் வாசல் படியில் வந்து நிற்கும் போது அந்த காற்று அப்படி ஜில்லுன்னு அடிக்குது. சிறு துளி போல் ஒரு சாரில் மேலே படுது. ஒரு சந்தோஷம். ஆனாலும் உறக்கம் இல்லாத ஒரு மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும் போது கத்தரை ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த சந்தோஷம் எப்படி கொடுத்தாரான்னா, நான் சொல்லுகின்ற வார்த்தை வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று 1ஆம் தேதி காலையில் தேவன் வார்த்தை என்னோடு பகிர்ந்து கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த 5ஆம் மாதம் என்ன வாக்குத்தத்தம்னு சொன்னால், ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. 10 ரொம்ப நல்லா இருக்கும், ஆனாலும் 11 தான் எனக்கு வாக்கா தேவன் கொடுத்தார். அப்போ தேவன் நமக்கு செய்ய போகிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா, அந்த உறைந்த மழையை கொடுத்து வானத்திலிருந்து இறங்கி அவரிடத்துக்குள்ள திரும்பி வரும் பூமியை நனைத்து அதன் முளைக்கும் விலைகளுக்கு செய்து விதைகளும் புசிக்கின்றவனுக்கு ஆகாயத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு, எழுப்பு. அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. அப்படியானால் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்புவதில்லை, அது நான் விரும்புகின்றதை செய்து நான் அதை அனுப்புகின்ற காரியத்தின்படி வாய்க்கும். அப்போ எதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை வாழ்க்கை செய்யும். புசிக்கிறவங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்க முடியும்,
விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நீரோட்டத்தையும் கொடுக்க முடியும். இப்போ சொன்ன ஒரு செல்ல பிராணி, அந்த செல்ல பிராணி துடிக்கிறதையும் தேவன் கொடுக்குறார். அப்போ அந்த துடிக்கக்கூடிய சத்தத்தை தான் தேவனுக்கு நான் விண்ணப்பத்தினே தவிர மற்றது நான் சொல்லி விண்ணப்பத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ மனிதன் தாகெடுத்தா யாரையும் ஒருத்தர் கேட்குறான், இல்லையாவது காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறான். ஆனால் அந்த மிருக ஜீவங்களை துடிப்பு இருக்கு பாருங்க நீர் ஓட்டுறதுக்காக. இப்போ கூட நான் தினந்தோறும் எழுந்து சர்ச்சி வாசலில் தண்ணி தெளிப்பேன், ஈரத்தை பசை இருக்கணும்னு சொல்லி மாலையில் தெளிப்பேன். அது ஒரு சிலர்லாம் என்னப்பா உஷ்ணத்தை கழிவு விடுற அப்படின்வாங்க. நான் அதுக்காக பண்ணுறதில்ல, வீடை சுத்தம் பண்ணுறதுக்காக, வாசல் சுத்தம் பண்ணுறதுக்காக, இல்லை கழுவி ஆவணன்றது பண்ணுறது கிடையாது. பல செல்ல பிராணிகள் அங்கே சுற்றி இருக்கிற பிராணிகள் அடி ஓரமாக வந்து அடி உட்காந்து அப்படி சாஞ்சி கொஞ்ச நேரம் அது உறங்கும். பார்த்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள்லாம் வந்து மாலையில் ஆகாரம் எடுத்தால் மாலை எடுத்துச்சுன்னா இரவு விழும்போது கண் விழித்திருந்து காத்திருக்கக்கூடிய ஒரு மிருகங்கள். காலையில் விடிந்து அதை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மூலையில் படுத்து கொண்டே இருக்கும் அங்கங்கே. இதுதான் தேவன் தனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நேர்த்தியாக அழகாக செய்யக்கூடிய இன்னொரு செல்ல பிராணி இருக்காது. அப்போது எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்த அந்த பிராணி அதெல்லாம் என்ன பண்ணுறீங்களா, அதிகாலையிலே 4:30 மணிக்கே வந்து தன் சத்தத்தின் வாயை திறந்து அது கத்தக்கூடிய சத்தங்கள் உறங்கி கொண்டிருக்க எழுந்துக்குவான், மற்றவங்களை தட்டி தட்டி எழுக்கும். இப்படி வேதத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை பார்த்தா 1 ராஜாக்கள் புத்தகத்தை படிக்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம்லேருந்து 6ஆம் வசனம் படிக்கப்படும் போது, அப்போ எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்குற கத்தை தான் அதிகாலையில் நம்மளை என்ன பண்ணோம், கத்த நம்ம என்ன பண்ணிவிடுவோம், என்ன இப்படி கத்துதுன்னு சொல்லி எழுந்து வந்து ஒன்று அதட்டுவோம், இல்லை அதை திருத்தி விட பார்ப்போம். அது உன்னை எழுப்ப வந்தது, அது செய்தால் நம்ம காரியத்தை முடிச்சு அது கடந்து பயணித்தோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு அனுப்பணுமோ அந்த காரியம் எனக்கு வெறுமையாக திரும்பாது, அதை செய்து முடிக்கும்னு சொல்லி அந்த காரியத்தை செய்து முடிக்கின்றது அன்கன்ஃபார்ம். இந்த மாதத்தில் எந்த காரியத்துக்காக கடந்த மாதம் போராடி கொண்டிருந்தோ இந்த மாதத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாக முடியுங்க. ஆனால் அது இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் 30ஆம் தேதி கேட்கும்போது சில விஷயங்கள் கொடுத்த செய்தியில் நான் தெளிவாக சொல்வேன். தீமுக்கானதல்ல, தீமையான காரியத்தை யோசித்து தீமையானது கர்த்தர் செய்வார். நான் பாஸ்டிங் போட்டேன், நீ எத்தனை பாஸ்டிங் போட்டாலும் அது வாய்க்காது. கர்த்தருக்காக நன்மையானது மட்டும் நீ யோசித்துப்பார், கர்த்தர் அலுவலாமல் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அப்போ உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும்ல, அவர் உறுதியாக பற்றி கொள்கிற நம்ம பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்க புத்தகத்தில் படிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 5ஆம் அதிகாரத்தில் படிச்சுன்னா 24ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் மழையை கேட்பான். அது தேவன் மழையை கொடுத்த பிற்பாடு தேவனை கொடுத்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிற ஜனங்களே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, இப்போ இருக்கிற ஜனங்களே என்னால் நடக்கவில்லை. உஷ்ணமான வெயில் எப்படி போயிட்டே இருந்த பார்த்தேன் தெரியுமா, என் பேட்டியை பார்க்க போனேன், என் பேரனை பார்க்க போனேன், நான் வேலைக்கு போனேன், நான் கடைக்கு போனேன், சரி அவ்வளோ உஷ்ணம், என்னால் வெளியே வர முடியாது இருக்குது, இப்படியா இருக்குது, கடவுள் நான் தண்டிக்கிறார் அப்படி அப்படின்னு பேசுவாங்க. ஆனாலும் தனக்கு வேண்டியது கொடுத்த கூட அவங்களுக்கு ரட்சிப்பு எங்கேருந்து வருது, ஆகாரம் எங்கேருந்து வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசையில் அருமையானது இல்லையா, 55ஆம் அதிகாரம் நான் 11ஆம் வசனம் தான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம். வெறுமையாக தேவன் முன்னெடுத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெறுமையாக ரிட்டர்ன் ஆகாதுங்க. சொன்ன வார்த்தை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். ஆனால் 10 சொல்லும் போது தான் அது அழகாக இருக்கும். அந்த 10 படிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மரிதும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திலிருந்து திரும்பும் பூமியிலே நனைத்து அதன் விளைத்தின்படியாக செய்து விதைக்கின்றவனுக்கு விதயத்தையும் புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். விதைக்கின்றவனுக்கு விதையும் கொடுக்குறாரு, புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. அங்கே ஊற்றி அந்த நீரோட்டம் போடும்போது தான் ஆகாரத்துக்கு கொண்டிய பயிர் அங்கேருந்தான் வரும் இல்லையா. அப்போ அரிசி பருப்பு எங்கேருந்து வருது, அங்கேருந்தான் வருது. அப்போ அந்த அரிசி பருப்பு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது ஆண்டவர். ஆனால் நம்ம அது என்ன பண்ணுறோம், அதுக்காக தேவனை முன்வழிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்போது சில விஷயத்தை சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. அப்போ எரேமியா தீர்க்க புத்தகத்தில் படிக்கப்பட்ட 5ஆம் 24ஆம் வசனத்தின்படி அந்த இதை சொல்லணும். அதே எரேமியால சொல்லுவார், சில விஷயம் நீ கடந்து போனால் கூட தேவன் நமக்கு சில ஆலோசனை கொடுப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆலோசனை படிக்கிறேன் பாருங்க. உங்கள்கிட்ட வேதம் தான் இல்லை, எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, எப்போ நோவாவின் காலத்தில் என்ன பண்ணார்களோ அதே மாதிரி இப்பவும் அப்படி தான் இருக்காங்க ஜனங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாதுங்க. படிக்கிறேன் பாருங்க இந்த வசனத்தை. வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கு என்று
பார்த்து அதிலே நடுங்கள், அப்போது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இணைப்பாறுதல் கிடைக்கும் என்றார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே கடந்து போக மாட்டோம். வழி நின்று பூர்வ பாதை எவைன்னு கேட்டு விசாரித்து போவோம் என்று ஆண்டவர் சொல்றாரு. நாங்கள் அதன் வழியில போவோம், கடந்து போக மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்கள். இது உங்களுக்கு சொல்லுங்க. ஒருவேளை தேவனை வார்த்தையுடைய அசதியாக நீ கேட்டு இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாரி இருந்தால் நான் பொறுப்பு கிடையாது. தெளிவாக சொல்றேன். எரேமியாவில் அழகா இருக்கும். 6ஆம் அதிகாரம் 14 வழியில் நின்று பூர்வ பாதை எவையில் என்று கேட்டு விசாரித்து கடந்து போவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் அதில் போக மாட்டோம். ஆனால் தேசத்தில் பார்த்தோன்னா ஏதாவது குறைப்பட்டா தேவன் இப்படி பண்ணுறார், தேவன் எப்படி பண்ணார், ஆண்டவர் இப்படி இருக்காரா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி வணங்குறாங்களே, இப்படி உபாசம் இருக்கிறாங்க, இப்படி பாசிங்கெல்லாம் போடுறாங்களே, இந்த தேசத்து மேலே ஒரு பற்றுதல் இருக்காதா? இன்னைக்கு தேசத்து மேலாம் பற்றுதல் தெரியுமா? எனக்கு சில ஊழியக்காரங்களே பேசியிருந்தாங்க. அது எதுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தை நம்ம கருத்தில் கொடுத்துருக்காரு. என்னன்னு கொடுத்துருக்கிறான்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போற என்ற அறிவிப்பை தேசத்துக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். யார் முன்வைக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். அவருக்கு தெரியும் இல்லையா? யார் வச்சா அந்த ஜனங்கள் விசாரிக்கப்படும். சரியாக 30 வயதில் தேவன் என தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ 30 வயதுங்க. பார்த்தீங்கன்னா 29 வயசுல ஆண்டவராக, 28 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்துகிறார். அதுக்கு முன்பாக இயேசுவை என்னை தேடி இருக்கலாம், வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த தெரியாது. அப்போ 28 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறேன், 29 வயசுல வேதத்தை படிக்கிறேன். அப்போது 30 வயசுல என்ன பண்ணுறேங்க? அந்த வேதத்தை பற்றி அந்த தரிசனங்கள் வெளிப்பட நான் என்ன பண்ணுறேன்? ஓகேல வரேன். 31 வயசுல ஊழியத்துக்கு வந்தாச்சு. 4 வருஷத்துல 4 விதமான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து எனக்கு அனுப்பிட்டார். இதுதான் ஒன்று நாளாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சுன்னு சொன்னால் திட்டமாக 1 நாளாக 22ஆம் அதிகாரம் 18 படிச்சிங்கன்னா 4 திசையிலும் உன்னை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா. நல்லா பாருங்க. 1 நாளாகவும் 22:18 4 திசையிலிருந்து எனக்கு கொடுத்த ஞானத்தும் சரி, எனக்கு கொடுத்த ஊழியத்தும் சரி, எனக்கு கொடுத்த அந்த எந்த காரியமும் குறைவுள்ளது கிடையாது. அப்போ என்னடா இதெல்லாம் நிரப்பி கொடுக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு ஊழியக்காரனாக சவுல் பவுலாகி வந்த பிறப்பாடு பல பிரச்சனை சந்தித்தார். சிறைசாலெலாம் கடந்து போவதை போல பல விஷயங்கள் இந்த விரேஜுக்கு வந்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு விதைக்கு விதையும் ஒருவன் ஆகாரத்தையும் அப்போ என்ன பண்ணுற ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. புசிக்கிற ஆகாரத்தை ரெடி பண்ணுறாரு, விதைக்கிறவனுக்கு ரெடி பண்ணுறாரு. அப்போ விதைக்கிறவனுக்கு நீரோட்டலாவது விதைக்க முடியாது. அப்போ நீரோட்டத்தை கொடுப்பதுனால விதைக்கிறவர்களுக்கு உதவியாது, விதைக்கிறவர்களுக்கு அறுப்பறுத்தால் விற்கிறதுக்கு உதவியாது, வாங்குறவன் என்ன பண்ணுறான்? அது ஆகாரத்துக்கு உதவி உள்ளவனாக மாறான். அப்போ அது உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். இன்னொரு வசனம் கூட படிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஏசாயா புத்தகத்திலேயே இன்னொரு அதிகாரம் இருக்கும். ரொம்ப அது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த அதிகாரத்தை படிக்கிற பாருங்க. அப்போ அந்த வசனத்தின்படியாக என்ன அந்த அதிகாரம்னு சொன்னால் ஏசாயா 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நான் படிக்கிறேன். ஏன்னா பைபிள் ஸ்டேஜ் பண்ணி நிற்கும் போது அந்த லைனில் போகும்போது இல்லை, அது மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினே இருப்பார் ஆண்டவர். நான் படிக்கிறேன் பாருங்க. 26ன்னு நினைக்கிறேன். 26 தான். அதை படிக்கிறேன் பாருங்க. உங்களை உறுதியாக பற்றி கொள்ளுகின்ற மனது உடையவன் உண்மையும் நம்புகின்றபடினால் நீ அவனை பூரணமான சமாதானத்தோடு காத்துக்கொண்டு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வசனம் படிக்கும் போது உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவனை உண்மையாக நம்பினபடினால் நீர் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள். இதோட ரொம்ப அழகாக இருக்கும். சில வசனங்கள்லாம் படிக்க அவ்வளோ சந்தோஷம் வரும். ஏன்னா 27 படிக்கிறேங்க பாரு. ரொம்ப அதே 3 தான் படிக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு நீரோட்ட பாயப்பண்ணு. அப்போ அதற்கு தண்ணீரை பாழ பண்ணி ஒருவன் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். நான் வருத்தப்பட்டு ஜெபித்தது நீரோட்டத்தை கொடுக்குறாரு. எப்படி பாருங்களேன், அது இரவும் பகலும் தேவன் காப்பாறான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன மாதிரி சூழ்நிலைக்கிறேன் பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு ஏசாயா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் இதை படிக்கும்போது எப்படி ஆகுனா, இந்த வாக்குத்தத்துக்கு என்ன பதில் பாருங்கள். அந்த தேசத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் உஷ்ணத்தை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் மழை. அப்போது அந்த மாவட்டத்துலேருந்து ஒரு மகளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவங்க கொஞ்சம் பலவீனம் உள்ளவங்க, கொஞ்சம் பலப்பட்டிருக்காங்க, அவங்க போயிருந்தாங்க.
அப்போது அந்த நெம்லின்னு ஒரு வில்லேஜ், வேலூர் மாவட்டம் நெம்லின்னு ஒரு வில்லேஜுக்கு அவங்க போயிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா இங்கே மழை பெய்து கொண்டிருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு தாண்டா அவங்க கிராமம் வரும், அங்கே தான் மழை பெய்யுது மாதிரி இருக்குது. எழுந்து வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இங்கே. ஏன்னா இங்கே 1ஆம் தேதி மழை, அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 1ஆம் தேதி மழை, ஆனால் வேலூர் மாவட்டத்தில் 2ஆம் தேதி மழை. அப்போ அவங்க சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அது சொல்லிட்டு இப்படி யோசிக்க வைக்கிறாரு. என்ன வசனம் பார்த்து நான் படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீரையும் பாய்ந்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வாராம். ஒரு நீரோட்டை கொடுப்பது முக்கியம் இல்லைங்க, அதை நான் காத்துக்கொள்ளுவேன். அடிக்கடிக்கு அது இரவும் பகலும் வரும்போது நான் காத்துக்கொள்ளுவேன். அப்போ கடவுளுடைய காரியம் என்ன? நான் இன்னைக்கு வசனத்தை படிக்கலாம்னு சொல்லி சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு சங்கீத புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்துக்கிறேன். சரி இன்னத்த 2, ஏன்னா எனக்கு ஏன் அந்த 8 ரொம்ப பிடிக்கும்னா, நான் ஆரம்ப செயலில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு முதல் கொடுத்த வார்த்தை வசனமும் அப்படி தான் இருக்கும். படிக்கிற பாருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை கேள், அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகள்லாம் உமக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். என்னை கேளுன்ற இந்த உலகத்தில் யாரையும் கேட்டுக்கிற ஆத்துமாவுக்காக எப்படி கெடுக்கிறான் பாரு. நான் சில நேரத்தில் சொல்லுவேன் இல்லை, நிறைய பேர் இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு நல்ல சபைக்கு வரவங்களாம் ஒருத்தர் என்ன பண்ணுவான், பேசி அவனை கெடுத்து இதில் போய் எல்லாம் மாட்டி விட்டு போய்க்கினே இருப்பான். பின்னாடி எழுவாங்க, நாங்கள் நல்லா இருந்தோம், இப்படி ஆகிட்டோம், தெரியாத போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வாழ்க்கையில் அதுதானே இன்றைக்கி பிரச்சனை ஆகுது. ஒரு சிலர் கூப்பிட்டே சொல்லிவிடுவேன், இனி வர காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது சிலர்லாம் அது தெரிஞ்சும் தேக்காத மாதிரி போயிட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கடன்பட்டு நிற்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேள், அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக்குவேன், பூமியின் எல்லையெல்லாம் உமக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். நல்லா இருக்கும். என்னை கேள், அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகள்லாம் உமக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் காட்டுவாங்க, இவங்க சொந்தம் இவங்க பந்தன்னு சொல்லுவான். நான் இங்கே சொல்கிற வார்த்தையை பார்த்தேன் கேள்வி. என்ன கேளுன்றார். என்ன கேள் மகனே, என்ன கேள் மகளே, உனக்கு என்ன உடனே கேளு. உங்கள் வீட்டில் என்ன குறைப்பட்டிருக்கு, ஆகாரத்தில் குறைப்பட்டாலும் சரி, விதைக்கிறதுல குறைப்பட்டாலும் சரி. அங்கே பார்த்தா விதைக்கிறவனுக்கு விதையும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பன்றாரு இல்லையா? அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. விதைக்கின்ற விதையும் நல்லா இருக்கும். ஏசாயா 27:3 விதைக்கின்றவனுக்கு விதையும் புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும். அப்போ பசி உள்ளவனுக்கு ஆகாரம் எடுத்தாக்குது, விதைக்க விரும்புறவனுக்கு விதை. அப்போ ஊழியம் செய்ய விதைக்கிறான், அறுவடை பண்ற என்ன விண்ணப்பத்தை நான் விதைத்து கொண்டிருக்கலாம். அதையும் இந்த ஆண்டு என்ன பண்ண போறேன், இந்த மாதத்துல பெரிய வெற்றியை கற்றுக் கொடுக்க போறேன். நான் இந்த மாதம் பிறந்தும் எங்கிட்ட அம்மாண்ட சொன்னேன், ஒரு புதுமையா இருக்கும் பாரு இந்த மாசம் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ கடினமான கஷ்டத்தில் வந்தால் நான் அவரை சார்ந்து தான் இருக்கேன், அவர் வேலையை தான் செய்து கொண்டிருக்குன்னு சொன்னால் எதுலேயும் போய் வம்புல மாட்ட தேவன் நோ அனுமதி. ஏன்னா பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து கடந்து போய் எனக்கு 29 வருஷம் இல்லையா? அப்போ 29 வருஷம், இன்னைக்கு 28 வருஷம் ரன்னிங்கில் போயின்னு இருக்கிறோம். தொடர்ந்து ஊழியங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறா. எதுலேயோ எத்தனையோ அதிசயம் நடந்து அடையாளம் நடந்து நிறைய இல்லையா? யோவான் 4:47 அற்புதங்கள் அதிசயம் காணாவிட்டேன், ஜன விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி அநேக பிறரில் ஓடி போய் உதவி செய்த காலங்கள் மொழி. இன்னைக்கு நம்மளால பலவீனம் வரும்போது கடவுள்கிட்ட கேட்குறேன், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்னாரு. அப்போ கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். நான் கேட்டேன், அவரிடம் இரவும் பகலும் நான் அதை காத்துக்கொள்ளும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் போய் மற்றவங்கள்ட்ட முறையிடுவதை காட்டிலும் அநேக ஜாதிகளும் உனக்கு நான் தருப்பேன் என்று சொன்னால் இந்த ஆலயத்தை இவ்வளோ பெருசு கட்டி கொண்டிருக்குதுன்னா லேசானது கிடையாதுங்க. எத்தனை பேர் இந்த ஆலயத்தை கட்டக்கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உதவி செய்வங்களான்னு தாக்கத்தோடு இருப்பேன். ஏன்னா இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு காரியம் கொண்டு விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணது என்ன பண்ணுவாங்க, சிலரை கேட்குறோம் நாங்கள். ஒரு சிலர்லாம் எடுப்பாங்க, ஃபோன் எடுப்பாங்க, சிலர் எடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாரையும் கேட்கறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தான் கேட்போம். சொல்லுவோம், கேட்கறத விட சொல்கிறோம், அவ்வளோதான். விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். விருப்பங்களுக்கும் செய்யட்டும், இல்லைன்னா விடுங்கட்டு போயிடும். ஏன்னா என் வேலை இல்லை, அவர் வேலை எதை யோசிக்க வைக்கிறாரு, யார்கிட்ட கேட்க வைக்கிறாரோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கிற மனதுங்க தான். நல்லா பாருங்கள். நீ அப்போஸ்தலர் புத்தகத்தை 10ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னால் பேதுரு பார்க்கும் முன்பே இங்கே ஒருவனுக்கு கூப்பிட்டு அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சொல்லிட்டு போகும்போது இங்கே கடலோரம் ஒருவனுக்கு அவனை போய் கேளுன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பினவர். இவங்க போக முடியுமா கடவுளை போய் அங்கே சொல்ல ஒரு சந்தேக பேரவை. யாரு? பேதுரு. அவங்க கூட நல்லா இருக்கும். அது அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அது
10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிச்சுன்னா அவங்க வருவாங்க, சந்தேகப்படாமல் அவங்களோட போன்னு சொல்லி ஏற்கனவே அங்கே போய் அறிவிப்பாங்க தரிசனத்தில். கடவுள் லேசானது கிடையாதுங்க. ஒருத்தர் கேளுன்னு சொன்னால் கொடுக்க மனது உள்ளவர்கள். மாமிசோடு நான் கேட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக வராது. கர்த்தர் உணர்த்தினால் கொடுக்குறவங்களுக்கு உணர்த்துவார், இல்லைன்னா அது உணர்த்த மாட்டேன். அப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் பாருங்கள், மழை இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. 2017 இதே போல் வருத்தம் வரும்போது என் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினார். பார்க்குற உனக்கும் சரி, எத்தனை இன்னல் வந்தாலும் அடிக்கடிக்கு நீர் பாசுவார். அடிக்கடிக்கும் தேவையை சந்திக்க நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தை தெரிவித்துப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் எதை கொடுத்து பயப்படாத. அது நீதிக்குரிய காரியம் வந்தால் அதுக்கு நீர் பாசினே இருப்பார் ஆண்டவர். நீதிக்கு தூரமாக இருந்தால் அதான் தான் சொல்லுவார். ஏசையா நான் 46 நினைக்கிறேன், அந்த படிக்கிறேன் பாருங்க. அந்த 46:12 முரட்டு இதயங்களே தேவனுக்கு தூரமானவர்களே. நல்லா அதே ஏசையில் படிக்கிறேன் பாருங்க. அதுதான் 46:12 நினைக்கிறேன், படிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய இதயம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் முரட்டு இதயமாக இருக்கும். ஆமாம், அதுதான். ஆமாம், 46 ஏசையா 46:12 முரட்டு இதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவரே, எனக்கு செய்தி செய்யும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, எரோமியால 6:14 பூர்வ பாதை என்று விசாரித்து கடந்து போவேன்னா நான் அதில் போக மாட்டேன். கர்த்தர் சொன்னதே போக மாட்டேன்னு சொல்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்காக அடுத்து உள்ள ஜனங்கள். இன்னைக்கு தேசம் தழுவு இருக்குதுன்னு சொன்னால் ஜபம் குறைஞ்சி போச்சு, வேதத்தை படிக்கிறது கிடையாது. 2 நாள் படிக்கும் போது ஏண்டா விட்டேன். ஏன்னா நான் சும்மா கூட இல்லை, கடவுள் வேலையை தான் செஞ்சு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த சோர்வை, அந்த பலவீனங்கள், அந்த வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்குரிய சின்ன வேலை செஞ்சு அந்த கல்லெல்லாம் இத்தனை வெளியே கொட்டும் போது ஒன்றமெல்லாம் பயங்கர வலி. அதை போய் தேவங்கிட்ட தான் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவரே என்ன பலவீனமாகி போச்சு பார்த்துக்கோன்னா அவர் பலப்படு. என்ன பலப்படுத்தும் கிறிஸ்துனால எல்லாம் செய்ய பலம் உண்டு. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தேவனை நம்பிக்கையோடு இந்த மாதத்தை கடந்து பயணித்துப்பார். நிச்சயமாக ஏசையா புத்தகத்தில் சொல்லப்பட்ட 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனப்படி அவர் என்ன சொன்னாரோ வெறுமையாக திரும்பாது. அது உன்னிடத்தில் நீதியின்படி விலக்கி அவர் அடிக்கடிக்கு நீர் பாசுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்படி தானே படிக்கிறோம். அப்போது அவர் அனுப்புனது வெறுமையாக திரும்பாது. எதுக்கு அனுப்புனாரோ, எதுக்காக உன்னை செய்வேன்னு அவர் சொல்லிட்டாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார். எதை கொடுத்து எப்பவுமே குற்றப்படுத்திக்கிற மற்றவங்களை ஏதாவது பேசிக்கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சிலரெல்லாம் சொல்லுவேன், நான் ஒதுங்கிட்டேன், என்னை விட்டுருங்கன்றேன். என்னால் முடியல இல்லை முதல்ல மாதிரி வேலை செய்ய. சும்மா கிட்ட இருக்கிற வேலையை மட்டும் அடி கிட்ட போய் ஜோம் பண்ணிவிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு ஊழியம் செய்து இன்னொரு ஆசை வந்துச்சு பழப்படி. இப்போ ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டா சார்ஜர் போட்டால் ஒரு 8 மணி நேரம் வரும். அந்த 8 மணி நேரம் ஒரு கிராமத்தில் ஒரு சண்டவும் போயிட்டு ஒரு கிராமத்தில் போய் இயேசுவை பற்றி சொல்லுவோமே. அங்கேயே ஒரே இடமா நின்று அந்த 4 தெருவுக்கு அந்த தெருவை சொல்லிட்டு அன்றைக்கி பொழுதை தள்ளிக்கின்னு அப்படி வருவோமே. அப்போ தனக்குள்ளது தேவனத்தில் விசுவாசத்தோடு கேட்டால் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் கொடுப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். என்ன இந்த வீபிஎஸ்ஸுக்காக ஜெபம் பண்ணிங்க, எனக்கு கல்யாண நாளுக்காக ஜெபம் பண்ணிங்க. ஒரு சிலர்லாம் நல்லா கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வீபிஎஸ் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டி எழுப்பி ஆகணும், முடிச்சிருக்கணும், எழுப்பி அதை ஓப்பன் பண்ணி ஆகணும். கர்த்தருடைய நாமும் மகிழப்படணும். ஜெபம் அல்லமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் மகிழப்படணும். பெரிய பிதா. ஆமாம்.